வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குண்டான மகர ராசி நேயர்களுக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, சித்த மருத்துவம், வாஸ்து ஜோதிடம், இனிவரும் காலங்களில் முகூர்த்த ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம் மற்றும் இன்னும் பல அரிய காணொளிகள் வரும் ஏப்ரலில் வர இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக பெற்று பலனடையும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. வெயில் காலத்திற்கு உண்டான பாதுகாப்பு வளையங்களை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். இது நான் 12 ராசிக்கும் பொதுவாக சொல்லிடுறேன். இளநீர், மோர், தண்ணி, பானகம், இது மாதிரி எந்த வெர்ஷனில் இருந்தாலும் சரி, வெந்தயம் போட்டு குடிக்கிறது அல்லது சீரகம் போட்டு குடிக்கிறது, இப்படி எந்த வெர்ஷனில் இருந்தாலும் சரி, நல்லா குடித்து உடம்பை சமநிலையில் வச்சுங்க. இந்த சப்ஜாவதைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. இளநீர் சிறந்த மருந்து. அப்புறம் எண்ணெய், சில பேர் எண்ணெயெல்லாம் தேய்ப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வெர்ஷனை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க. வாங்க பலனுக்குள்ளே போகலாம். உங்கள் தைரியத்தையும் முயற்சியையும் முறையான வழியில் செயல்படுத்தும் காலமாக இது இருக்கணும். இருக்குன்றதை விட இருக்கணும். ஃப்ரீவில், உங்களுடைய ஃப்ரீவில்னால நீங்கள் முடிவு பண்ணணும். சார் என்ன சார் அஸ்ட்ராலஜியில் எங்கே சார் ஃப்ரீவில் வந்துச்சு? சரி, இங்கே பாருங்கள். அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் எப்போ ஃப்ரீவில் ஓங்குதோ அப்போ ஃபெய்த் கொஞ்சம் குறைவாக வேலை செய்யும். எப்போ ஃபெய்த் அதிகமாகுதோ அப்போ ஃப்ரீவில் கொஞ்சம் குறைஞ்சிரும். இதாவது தத்துவமும் அறிவியலும் சந்திக்கிற சப்ஜெக்ட் தான் அஸ்ட்ராலஜி, புரிஞ்சுக்கோங்க. இயற்கையே பார்ட்டிகளாகவும் இருக்குது, வேவாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெய்த்தாகவும் இருக்கும், ஃப்ரீவில்லாகவும் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இடம், வீடு, வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் முழுவதுமாக கைகூடும். ஏப்ரல் 3க்கு மேலே இன்னும் கொஞ்சம் அது நல்லாவே தெரியும். கடை, வீடு, அலுவலகம், கம்பெனி, மராமத்து உண்டு. மராமத்துனா தெரியுங்களா? ரெனோவேஷன். ஓகே. பாட்டி, தாத்தா அல்லது சொந்த ஊர் அது பார்க்குறதா இருந்தால் ஒரு ஏப்ரல் 20க்கு மேலே, சார் ஏப்ரல் 23 சார் ஓட்டு போடுறோம், அப்படியே ஓட்டையும் போடுவீங்க. அப்படியே தாத்தா பாட்டி எல்லாத்தையும் பார்த்து நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை அடைவீங்க. இந்த வெளிநாடு போகிற முயற்சி கொஞ்சம் டாக்குமெண்ட்னால கொஞ்சம் தேங்கும், ஸ்டக்னட் ஆகிடும், பார்த்துக்கோங்க. ஒரு எழுத்து மாறிடுச்சு சார் அப்படிம்பாங்க. இந்த 23ஆம் புலிகேச சொல்லுவாங்க இல்லையா, ஓன் டீம் பேர் என்னடா நாகப்பதனி சார், ஓன் டீம் பேர் என்னடா நாகப்பதனி சார், என்னடா 2 பேரும் ஒரே பேரை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு இப்போ இல்லை சார் அப்படிம்பாங்களா. அது மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இல்லை விசா ஆஃபீஸில் சொல்லுவாங்க, ஒரு எழுத்து மாறி இருக்குங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதும்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், பார்த்துக்கோங்க. அது இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, 12 ராசிக்காரங்களுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அது இந்த வெளிநாடு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு பூரா அந்த பிரச்சனை வரும். குழந்தை பேரு அமைவதற்கான காலம் ஏப்ரல் 20க்கு மேலே. ஒரு சிலருக்கு அதுக்கு உண்டான விரயம் இருக்கும், அல்லது தள்ளி போகும். ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா ஏப்ரல் 20க்கு மேலே பாசிபிலிட்டி. ஜனன ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமம். நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, இளநீர், மோர், நீர், பானகம், பல ரசங்கள் இவங்களை தொடர்ச்சியாக எடுத்து வச்சுக்கோங்க. சார் வைக்கலைன்னா என்ன சார் ஆகும்? சார் முடி கொட்டும் சார், கண்ணு கீழே கருவளை வரும், சரிங்களா, முகத்தில் மங்கு வரும், வேனல் பிம்பிள் கட்டிங்க, அது யங்ஸ்டராக இருந்தால் வேனல் கட்டிகள்னு சொல்கிறது வரும், பிம்பிள்ஸ் வரும் நிறையா. ஓகேவா? அதில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அவங்க தான் அன்டயத்து வரைக்கும் வேலை செய்வாங்க, அன்டயத்தில் தூங்குவாங்க, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வெற்றிக்காக மிக 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 அண்டர்லைன் மை வேர்டு, ஸ்ரத்தை எடுக்கிற காலம். ஸ்ரத்தைன்னா செயல்பாட்டோடு கூடிய நம்பிக்கை. ஆதலால் உடல் நலத்தில் கவனம் தேவை. மனசோட வேகத்துக்கு உடம்பு வராது சார். சார் நான் உசேன் போல்ட் மாதிரி ஓடலாம்னு நினைக்கலாம், ஓட முடியுமா? இந்த உடம்புக்கு அதுக்கு முறையான நம்ம பயிற்சியை கொடுத்தா இந்த மனசோட வேகத்துக்கு உடம்பு வரும், இல்லைன்னா வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஓய்வு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களுடன் சேர்ந்த ஒரு கேளிக்கையான விஷயங்கள். வேலையில் நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆப்டிமஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 3 சொல்லியிருக்கோம்ல, அது ரொம்ப பொருந்தும். வேலை பார்த்து கொண்டே படிக்கிறவங்களா இருந்தால், அதாவது மாணவர்களாக இருந்தால், அந்த படிப்பு, அதாவது கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இது கொஞ்சம் மந்த கதியில் போகும்.
ஜூன் 1க்கு மேலே கொஞ்சம் அது வேகம் எடுக்கும். அதை இழுத்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சிடும், இழுத்துக்குவீங்க. இழுத்து பிடிச்சி திரும்ப அதையும் சேர்த்து ட்ராக் மாதிரி, ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டையும் அப்படியே கொண்டு போவீங்க. திருமணம் எப்போ சார்? ஜூன் 1க்கு மேலே தானாக ஒரு தெளிவும் ஒரு தெம்பும் ஒரு எதிர்கால ஒரு ரோடு மேப்பை தெரியும். ஒரு அவுட்லைன் மேப் தெரிஞ்சிடும். ரைட்டு, நம்ம இந்த மாதிரி தான் போக போகிறோம் அப்படின்னு. கடன் செலுத்துவது, இஎம்ஐ டியூவு, வழக்கம் போல் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலுத்துவீங்க. கட்டலைனா தாங்க பிரச்சனை, இஎம்ஐ கட்டலைனா தானே பிரச்சனை. அதனால் இஎம்ஐ டியூவெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அது 2 வீலருக்காக இருக்கலாம், 4 வீலருக்காக இருக்கலாம், ஹோம் லோனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கலாம். இது போகும். அட்லீஸ்ட் செல்ஃபோனுக்காக கூட இருக்கலாம், அல்லது இனிமேல் புதுசாக செல்ஃபோன் எடுக்கலாம் இந்த ராசி பலனை கேட்ட உடனே. ஏப்ரல் 10க்கு மேலே எந்த காரியத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பாக்கியம் பல குறைவு ஏற்படும். மாத கடைசி வரை மங்களகரமான காரியங்கள் தள்ளி போகக்குண்டான வாய்ப்பு உண்டு ஏப்ரல் 10க்கு மேலே. அப்பா இருந்தால் அவருக்கு சுவாச பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் போகும். அப்பா இந்த சமயத்தில் பொறுமையாக இருக்கணும். தாத்தா பாட்டிக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உதவியை ஏப்ரல் 20க்கு மேலே செய்வீங்க. நன்றி மகர ராசி நேயர்களே. அபாயம் தவிர்க்க உபாயம் கைக்கொள்ளுங்கள்.